இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நன்னாள்ல உங்க இல்லத்துல பொங்கல் பொங்கி வர்றது மாதிரி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும். கரும்போட இனிய சுவை மாதிரி உங்க வார்த்தைகள் இனிக்கட்டும். வாழை இலையின் பசுமை போல, பச்சரிசியின் சுவை போல, மஞ்சள் கிழங்கின் வாசனை போல உங்க வாழ்க்கை சிறப்பா அமையட்டும். பொங்கல் தமிழர் திருநாள். 2000 வருஷங்களா பொங்கல் கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க. அதனால இது ஒரு பாரம்பரிய திருநாள். அரிசி, கரும்பு, மஞ்சள் போன்ற உணவுப் பொருட்கள் அறுவடைக்குப் பிறகு பொங்கல் கொண்டாடப்படுது. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைய நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லும் நாளாவும் பொங்கல் கருதப்படுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் பொங்கல் திருநாளின் சிறப்பம்சம். இது வெறும் பொருட்களை மட்டும் குறிக்கல, நம்முடைய நினைவுகளையும் குறிக்குது. நம்ம வாழ்க்கையில எதிர்மறை சம்பவங்கள் நடந்திருக்கலாம், நாம ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம், அடுத்தவங்க நமக்கு கெடுதி செஞ்சிருந்திருக்கலாம், நண்பர்கள் நம்மள கைவிட்டு இருந்திருக்கலாம், உறவுகள் நம்மள அலட்சியப்படுத்தி இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் மனசுல சுமந்துக்கிட்டு மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு சுய பரிதாபத்துல உழண்டுகிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸி. போன வருஷத்தை திரும்பி பார்த்து நமக்கு நேர்ந்த சோகங்களை நினைச்சு பார்த்து மறுபடியும் மறுபடியும் அந்த சோகத்திலேயே வாழ்ந்து நிகழ்காலத்தையும் வருத்தத்திலையும் கவலையிலையும் கழிச்சுக்கிட்டு இருக்கோமா? இப்படி வாழ்றதுனால யாருக்கு என்ன லாபம்? இந்த பொங்கல் திருநாள்ல நாம ஒரு உறுதி எடுப்போம். நேத்து போகி பண்டிகை. நம்ம வீட்ல இருந்த எல்லா பழைய பொருட்களையும் எரிச்சோம். அதே மாதிரி நம்மள அழுத்துற பாரமான எதிர்மறை நினைவுகளை நம்ம மனசை விட்டு களைஞ்சி எடுப்போம். அத பத்தி நினைக்காம புதிய காரியங்களை பத்தி சிந்திப்போம். இதத்தான் வேதாகமத்திலையும் நாம பாக்குறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆமாங்க, இந்த தை மாசத்திலிருந்து எல்லாமே நமக்கு புதுசா இருக்க போது. புதிய வாய்ப்புகளை எதிர்பார்ப்போம், புதிய காரியங்களை உற்சாகமா செய்வோம், புது மனுஷங்களா சந்தோஷமா உலா வருவோம்.